தாய் வீடு மார்ச் 2026. ஈரானின் சமூக பொருளாதார மாற்றமும் அரசியல் நெருக்கடியும். எழுதியவர் சிவா முருகுப்பிள்ளை. வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். ஈரானில் தனக்கு சாதகமான மன்னராட்சியை உருவாக்குவாரா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்? இதுவே தற்போதைய ஈரான் அமெரிக்க பதற்ற நிலையின் இறுதிப் புள்ளியாக அமையக்கூடும் என்று பல அரசியல் ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் ஈரான் தற்போது ஒரு தீவிரமான கொதிநிலையை சந்தித்து வருகிறது, அல்லது அத்தகையதொரு பதற்றமான சூழல் திட்டமிடப்பட்டு அந்நாட்டின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானின் கடைசி மன்னரான முகமது ரிஷா ஷா பஹ்லவி 1979 வெடித்த ஈரானிய புரட்சியின் விளைவாக பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 11, 1979 அன்று மன்னராட்சி அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு ஏப்ரல் 1, 1979 அன்று ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசாக அறிவிக்கப்பட்டது. நாட்டை விட்டு வெளியேறி எகிப்தில் தஞ்சம் புகுந்த மன்னர் 1980 ஜூலை 27 அன்று புற்றுநோயால் காலமானார். அவரது மறைவுக்கு பிறகு அவரது மகன் ரிஷா பஹ்லவி வெளிநாட்டில் இருந்தபடி பஹ்லவி வம்சத்தின் வாரிசாக தன்னை அறிவித்துக் கொண்ட போதிலும் ஈரானில் இன்று வரை மன்னராட்சி மீண்டும் அமையவில்லை. நாடு தொடர்ந்து இஸ்லாமிய குடியரசாகவே நீடிக்கிறது. 1980களின் பெரும்பகுதியை ஈரான் தனது அண்டை நாடான ஈராக்குடனான நீண்டகால போரிலேயே கழித்தது. இக்காலகட்டத்தில் உள்நாட்டில் மன்னராட்சி ஆதரவாளர்கள் ஒடுக்கப்பட்டு மத குருமார்களின் தலைமைத்துவத்திலான ஆட்சி வலுவாக நிலைநாட்டப்பட்டது. 1980 செப்டம்பர் 22 முதல் 1988 ஆகஸ்ட் 20 வரை சுமார் 8 ஆண்டுகள் நீடித்த இந்த ஈரான்-ஈராக் யுத்தம் பிராந்திய அரசியலில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த மோதலுக்கான முதன்மை காரணங்களாக எல்லை தகராறுகள், இஸ்லாமிய மதப்பிரிவுகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் மற்றும் 1979 ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சியின் தாக்கம் அண்டை நாடான ஈராக் மீது பரவும் என்ற அச்சம் ஆகியவையே பரவலாக பார்க்கப்படுகின்றன. எனினும் இத்தகைய பதற்றமான சூழலை அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது என்பதே யதார்த்தமாகும். வளைகுடா பிராந்தியத்தில் தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் ரீதியாக வளர்ந்து வந்த ஈரான், ஈராக் ஆகிய இரு நாடுகளையும் பலவீனப்படுத்துவதும் அரபு தேசங்களில் தனது பிரித்தாளும் கொள்கையை நிலைநிறுத்துவதுமே இதன் பின்னணியில் உள்ள முக்கிய அரசியல் வியூகமாக கருதப்படுகிறது. ஈரான் ஈராக் போரின் போது அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் ஈராக்குக்கு தங்களது பேராதரவை பெருமளவில் வழங்கின. ஒருவேளை ஈராக்குடன் இத்தகைய நீண்டகால போர் நிகழாமல் இருந்திருந்தால் இன்று அரபு தேசங்களில் மேற்கத்திய நாடுகள் செலுத்தி வரும் ஆதிக்க செயற்பாடுகள் இவ்வளவு தீவிரமடைந்திருக்காது. அதற்கான சாதகமான சூழலும் அவர்களுக்கு அமைந்திருக்க வாய்ப்பில்லை என்பதே பல அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். இந்த அரசியல் மாற்றங்கள் நிகழாதிருந்திருப்பின் பலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமை உறுதிப்படுத்தப்பட்டு அகதி வாழ்வு நீங்கி அவர்களின் இறையாண்மை மிக்க வாழ்வு மலர்ந்திருக்கும். அதேபோல் லெபனானில் இஸ்லாமிய மற்றும் கத்தோலிக்க மக்களிடையே நிலவும் நல்லிணக்கம் மேலும் பலப்பட்டு ஒரு நிலையான மக்கள் நல ஆட்சி தொடரவும் வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். இவை அனைத்துக்கு மேலாக சிரியாவில் பஷார் அல் அசாத் தலைமையிலான ஆட்சி இன்று வரை பெரும் சவால்களின்றி ஒரு வலிமையான நிர்வாகமாக தொடர்வதற்கான சூழலும் நிலவியிருக்கும். மேற்கத்திய நாடுகளின் திட்டமிடப்பட்ட நகர்வுகளால் உருவான 8 ஆண்டுகால ஈரான்-ஈராக் போர் இரு நாடுகளுக்கும் நேரடி வெற்றி தோல்வியை தராவிட்டாலும் அது உண்மையில் மேற்கத்திய நாடுகளுக்கே மாபெரும் வெற்றியாக அமைந்தது என்பதே கசப்பான பூகோள அரசியல் யதார்த்தமாகும். இப்போரின் விளைவாக ஏற்பட்ட பாரிய உயிர்ச்சேதங்கள், பொருளாதார அழிவுகள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று பகைமை என்பன அரபுலகம் ஒருமித்த பலமின்றி துண்டு துண்டாக சிதறுவதற்கே வழிவகுத்தன. ஒரு காலத்தில் நிலவிய பிராந்திய ஒற்றுமையும் நட்பும் சிதைக்கப்பட்டதை இன்று ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகள் உணர்ந்திருக்கக்கூடும். எனினும் இந்த திட்டமிட்ட சதியின் இறுதி விளைவும் அதன் உண்மையான நோக்கமும் சதாம் ஹுசைனின் வீழ்ச்சி மற்றும் மரணத்தின் மூலமே சர்வதேச அரங்கில் அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டது. அரபு தேசங்களில் சோவியத் யூனியனின் சோசலிச கருத்தாக்கங்கள் பரவுவதை தடுப்பதும் அவற்றை முற்றாக அளிப்பதுமே மேற்குலகின் முதன்மையான திட்டமாக இருந்தது. இதே அணுகுமுறைதான் ஆப்கானிஸ்தானிலும் கையாளப்பட்டது. இதற்காக மேற்குலகு கையாண்ட முக்கிய உத்தி யாதெனில் இஸ்லாமிய மதத்துக்குள் இருக்கும் பல்வேறு பிரிவுகளின் மேலாதிக்க உணர்வை தூண்டி அதன் மூலம் தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கியதாகும். இதற்கு ஈரானின் வரலாற்றை சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போமாயின் மத உணர்வுகளை தூண்டுவதன் மூலம் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய தீவிரவாதம் என்பது உண்மையில் அமெரிக்காவின் புவிசார் அரசியல் நலன்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கருவியாகும்.
இது அநேகமான இஸ்லாமிய நாடுகளில் திட்டமிட்ட உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த நாடுகள் பிளவுபடுவதையும் தமக்குள் ஒருமித்த கருத்துடன் ஒன்றிணைய முடியாமற் போவதையும் உறுதி செய்திருக்கின்றது. பிராந்திய ரீதியாக இஸ்லாமிய நாடுகள் பலம் அடைவதை தடுப்பதற்கும் அவற்றை நிரந்தரமான பாதுகாப்பற்ற சூழலில் வைத்திருப்பதற்கும் இந்த உத்தி ஒரு வலுவான ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேற்கத்திய நாடுகளின் திட்டமிட்ட அரசியல் நகர்வுகளால் உருவான சித்தாந்த மோதல்களின் ஒரு கொடிய வடிவமே ISIS ஆகும். தொடக்கத்தில் சில குறிப்பிட்ட பிராந்திய அரசியல் நோக்கங்களுக்காக அமெரிக்காவால் மறைமுகமாக வளர்த்தெடுக்கப்பட்ட இவ்வமைப்பு காலப்போக்கில் அவர்களுக்கே பெரும் அச்சுறுத்தலாகவும் அவர்களாலேயே உலகளவில் வெறுக்கப்படும் ஒரு தீவிரவாத அமைப்பாகவும் உருவெடுத்தது. இதே போன்றதொரு வரலாற்று பின்னணியை கொண்டவர்களே தலிபான்களும் ஆவர். சோவியத் எதிர்ப்பு போரின் போது அமெரிக்காவின் ஆதரவை பெற்ற இவர்கள் இன்று ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் 20 ஆண்டு கால ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். தற்போது அங்கு மத அடிப்படைவாத கொள்கைகளுடன் கூடிய ஒரு சுயாட்சியை தலிபான்கள் நிலைநிறுத்தியுள்ளதுடன் சர்வதேச அரசியலில் ஒரு புதிய சவாலாகவும் உருவெடுத்துள்ளனர். போர்கள், உள்நாட்டு குழப்பங்கள் என்றான அழிவுகளின் பின்னர்தான் இந்த நாடுகள் விழிப்படைந்தன. தமது பிரதான எதிரி மேற்குலகம்தான் என்பதை புரிந்து கொண்டன. அமெரிக்க ஏகாதிபத்தியம்தான் என்ற முடிவுக்கு வந்து இவ்வரசுகள் மத அடிப்படையிலான ஏகாதிபத்திய அரசுகளை நிறுவியுள்ளன. இதில் முதன்மையானது ஈரான். எண்ணெய் வளம் இந்த அனைத்து நாடுகளிலும் பெரும் சொத்தாக இருப்பதுதான் அந்த நாடுகளின் பலம் என்று உணரப்பட்டாலும் இந்த எண்ணெய் வள நாடுகளிடையே மேற்குலகம் தனது தொழில்நுட்பத்தினால் உருவாக்கிய எண்ணெய் கிணறுகளை சொந்தம் கொண்டாடுவது, அதற்கான பொம்மை அரசுகளை அமைத்தல் என்றான அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் கூட்டுச் சதிகளே இன்று வரை மேற்குலகம் இந்த நாடுகளில் படையெடுப்பை தொடர வைக்கின்றது. 1979 ஆண்டு வரை ஈரானில் அமெரிக்காவுக்கு சார்பான மன்னராட்சி நிலவிய வரை இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான உறவை நீடித்தது. ஆனால் மக்கள் புரட்சியின் மூலம் மன்னராட்சி அகற்றப்பட்டு ஈரான் ஓர் இஸ்லாமிய குடியரசாக மாறியதுமே மேற்கத்திய நாடுகளுடனான மோதல் போக்கு தொடங்கியது. அன்றில் இருந்து இன்று வரை ஈரானுக்கு எதிரான பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் மேற்கத்திய சக்திகளால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு தற்போது அது ஒரு கொதி நிலையை எட்டியுள்ளது. மத்திய கிழக்கின் மற்ற நாடுகளை காட்டிலும் ஈரானின் வளர்ச்சியை தடுப்பதிலும் அதன் செல்வாக்கை சிதைப்பதிலும் இஸ்ரேல் மிகுந்த தீவிரமான கொள்கைகளை கொண்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அதன் பிராந்திய ஆதிக்கம் ஆகியவை தங்களுக்கு நேரடி அச்சுறுத்தல் என்று கருதும் இஸ்ரேல் ஈரானை அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலவீனப்படுத்துவதையே தனது முதன்மை இலக்காக கொண்டுள்ளது. 2ஆம் உலகப் போரின் முடிவில் பலஸ்தீன மண்ணில் தோற்றுவிக்கப்பட்ட இஸ்ரேல் அங்கு தனது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளவும் பலஸ்தீனத்தின் இறையாண்மையை முழுமையாக சிதைக்கவும் தொடர்ந்து முயன்று வருகிறது. இத்தகைய இஸ்ரேல் விரிவாக்க கொள்கைகளுக்கு பெரும் தடையாக விளங்கும் ஈரானை அடியோடு பலவீனப்படுத்துவதையே இஸ்ரேல் தனது முதன்மை மூலோபாய இலக்காக கொண்டுள்ளது. ஈரானின் அரசியல் மற்றும் இராணுவ வலிமையை சிதைப்பதன் மூலமே பிராந்தியத்தில் தனது தடையற்ற ஆதிக்கத்தை உறுதி செய்ய முடியும் என்று இஸ்ரேல் கருதுகிறது. அமெரிக்காவின் பணவியல் கொள்கை மற்றும் டாலரின் உலகளாவிய ஆதிக்கம் ஆகியவற்றில் யூத சமூகத்தின் செல்வாக்கு மிக வலுவாக காணப்படுவதால் இஸ்ரேலின் நலன்களை பாதுகாக்க அமெரிக்கா எத்தகைய தீவிரமான எல்லைக்கும் செல்ல துணிந்துள்ளது. இருப்பினும் அண்மை காலமாக இஸ்ரேல் ஈரான் மீது முன்னெடுத்த ஒருதலைப்பட்சமான தாக்குதல்களும் அதற்காதரவாக அமெரிக்கா மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைகளும் பிராந்தியத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பதற்றத்தை உருவாக்கியுள்ளன. இதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பலமான எச்சரிக்கையை விடுத்துள்ளன. ஈரானின் இந்த துணிச்சலான எதிர்வினையானது அமெரிக்காவை தனது அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் நேரடி ராணுவ தலையீடுகள் குறித்து சற்று நிதானமாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தின் எத்திசையிலும் அமெரிக்கா தனது பலமான ராணுவ படைத்தளங்களை கொண்டுள்ளது. இருப்பினும் இப்படைத்தளங்கள் அனைத்தும் ஈரானின் ஏவுகணை மற்றும் தாக்குதல் எல்லைக்குள்ளேயே அமைந்துள்ளன என்பது அமெரிக்காவுக்கு உள்ள மிகப்பெரிய பலவீனமாகும். ஈரான் இந்த தளங்களை மிக எளிதாக இலக்கு வைத்து தாக்கக்கூடிய வல்லமை பெற்றுள்ளது. அத்தகையதொரு தாக்குதலில் அமெரிக்க படைகளுக்கு ஏற்படும் உயிர் சேதங்கள் உலக அரங்கில் அமெரிக்காவின் இராணுவ மேலாதிக்கம் மற்றும் வலிமை குறித்த சந்தேகங்களை எழுப்பும் என்று அமெரிக்கா அஞ்சுகிறது. இந்த அச்சமே ஈரான் மீதான நேரடி ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் இருந்து அமெரிக்காவை தடுத்து நிறுத்தும் ஒரு தற்காப்பு காரணியாக மாறியுள்ளது. 1990களில் அமெரிக்க படையினர் சந்தித்த படுதோல்வியும் உயிரிழந்த அமெரிக்க வீரர்களின் உடல்களை சோமாலிய போராளிகள் அத்தரையில் கட்டியெழுத்த செயற்பாடுகளினால் அமெரிக்க மக்களிடம் ஏற்பட்ட அமெரிக்க அரசுக்கு எதிரான எதிர்ப்பலைகள் சோமாலியாவில் உள்ள அமெரிக்க ராணுவத்தை அன்று பின்வாங்க வைத்தது. இதனை அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் செய்தார்.
இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தனது தரைப்படை வீரர்களை நேரடியாக போர்க்களத்தில் இறக்குவதை தவிர்த்து வருகிறது. மாறாக உள்ளூரில் தனக்கு சாதகமான கிளர்ச்சி குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு பணம், ஆயுதங்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கி மறைமுகமாக செயற்படுகிறது. இவற்றுடன் வான்வழி தாக்குதல்களை முதன்மைப்படுத்துவதன் மூலம் அமெரிக்க படையினருக்கு ஏற்படும் நேரடி உயிரிழப்புகளை தவிர்ப்பதோடு அல்லது கணிசமாக குறைத்தும் வருகிறது. தமது நாட்டு படையினர் உயிரிழக்கும் போது மட்டும் தீவிரமாக எதிர்வினையாற்றும் அமெரிக்க பொதுமக்களின் மனநிலையே இதற்கு முக்கிய காரணமாகும். வியட்நாம் மற்றும் சோமாலியா போன்ற போர்க்களங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மற்றும் அங்கு நிகழ்ந்த உயிரிழப்புகளால் எழுந்த உள்நாட்டு போராட்டங்கள் அமெரிக்க அரசை தனது படைகளை பின்வாங்கச் செய்யும் நிலைக்கு தள்ளின. இத்தகைய சூழல் மீண்டும் உருவாகாமல் தடுக்கவே நேரடி தரைப்படை தாக்குதல்களை அமெரிக்கா தவிர்த்து வருகிறது. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்கா தற்போது அதே போன்றதொரு மறைமுக போர் முறையே கையாள முற்படுகிறது. ஈரானின் உள்நாட்டில் குழப்பங்களை உருவாக்குவதுடன் வான்வழி தாக்குதல்களை முதன்மைப்படுத்துவதும் இதன் ஓர் அங்கமாகும். குறிப்பாக அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளே அந்நாட்டு மக்களின் வாழ்வாதார நெருக்கடிக்கு காரணம் என்ற உண்மையை மறைத்து ஈரானிய அரசாங்கத்தின் நிர்வாக சீர்கேடே இதற்கு காரணம் என்று தனது ஊடக பிரசாரங்கள் வாயிலாக அமெரிக்கா ஓர் உளவியல் போரை முன்னெடுக்கிறது. மறுபுறம் தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் ஆயுத தயாரிப்பு போன்ற துறைகளில் வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. ஒருவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதலை தொடங்கினால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தனது ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பதிலடி கொடுக்கக்கூடும். இத்தகைய மோதலில் அமெரிக்க படையினருக்கு முகாம்களுக்குள்ளேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அது அமெரிக்க பிரஜைகளிடையே கடும் அதிருப்தியையும் உள்நாட்டு போராட்டங்களையும் உருவாக்கும். இந்த தீவிரமான எதிர்வினையை தவிர்க்கவே அமெரிக்கா தனது நேரடி தாக்குதலை தாமதப்படுத்தி அல்லது தவிர்த்து வருகிறது. ஈரான் பல துறைகளில் வளர்ந்திருந்தாலும் வான்வழி தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா அல்லது இந்தியா போன்ற நாடுகளின் நிலைக்கு இன்னும் ஈடு கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலை முன்கூட்டியே கண்டறிந்து வான்வழியில் தடுத்தல் என்பதில் ஈரான் பலவீனத்தை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதற்கு சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு உதவினாலும் தனது சொந்த தொழில்நுட்பம் போல் இவை உதவாது என்ற நிலையில் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ள வேறு முறைகளை கையாளும் முயற்சிகளில் இறங்கி வருகிறது. ஈரான் தனது தற்காப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை ஏந்தவும் தயங்க மாட்டோம் என்ற எச்சரிக்கையை மேற்கத்திய நாடுகளுக்கு விடுத்து வருகிறது. அணு ஆற்றல் என்பது ஆக்கப்பூர்வமான தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர அழிவுக்கான ஆயுதமாக மாற்றப்படுவது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே பெரும் அச்சுறுத்தலாகும். எனவே உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இத்தகைய பேரழிவு ஆயுதங்களை முற்றாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதை விடுத்து வல்லரசு நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கலாம், ஆனால் வளரும் நாடோ அல்லது மற்ற நாடுகளோ வைத்திருக்க கூடாது என்று ஈரானை கட்டுப்படுத்த முயலும் மேற்கத்திய நாடுகளின் வாதம் தர்க்க ரீதியற்றது மட்டுமல்ல, அது ஒரு பாரபட்சமானது மற்றும் போலியானதுமான நிலைப்பாடாகும். பாகிஸ்தான் மற்றும் இஸ்ரேல் போன்ற சர்வதேச அழுத்தங்களுக்கு பணியாத நாடுகளிடம் உள்ள அணு ஆயுதங்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை விடவும் உலகுக்கு பெரும் அச்சுறுத்தலானவை என்பதை மனிதகுலம் ஒரு கசப்பான உண்மையாக ஏற்றுக்கொண்டுள்ளது. அணு ஆயுதங்களற்ற ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்க அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து முன்வர வேண்டும் என்பதே உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாகும். இருப்பினும் உலக காவலன் போன்று செயற்படும் அமெரிக்கா இத்தகைய முதன்மையான அணு ஆயுத குறைப்பு உடன்படிக்கைகளுக்கு ஒருபோதும் உடன்பட போவதில்லை. மாறாக தனது பூகோள அரசியல் நலன்களுக்காக தனது நட்பு நாடுகள் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதை அது மௌனமாக அனுமதிப்பதோடு ஈரான் போன்ற பிற நாடுகள் அந்த தொழில்நுட்பத்தை பெறுவதை மட்டும் தீவிரமாக எதிர்க்கும் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. எனவே ஈரானுடனான தற்போதைய பதற்றமான சூழலை தனக்கு சாதகமாக கையாள முன்னைய ஷா மன்னர் ஆட்சி காலத்தைச் சேர்ந்த தற்போது அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ள மன்னர் பரம்பரையின் ஆதரவாளர்களை கொண்டு ஒரு மாற்றாட்சியை உருவாக்க அமெரிக்கா முயலக்கூடும். அமெரிக்காவின் காகித பொருளாதார மேலாதிக்கத்தினால் செயற்கையாக தூண்டப்பட்ட பணவீக்கம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளினால் ஈரான் மக்களிடையே ஏற்பட்டுள்ள அதிருப்தியை தனது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிக்கிறது. இருப்பினும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இஸ்லாமிய உலகம் முன்னெடுக்கும் எதிர்ப்பு போராட்ட பாத்திரத்தை ஈரான் கைவிடாத வரை அது வீழ்ந்து விடாத ஒரு சக்தியாகவே நிலைத்து நிற்கும். அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் தனது இறையாண்மையை காப்பதில் ஈரான் ஒரு தீரமிக்க நாடாக தொடர்ந்து எழுச்சி பெற்று விளங்கும். ஈரான் நாடு பற்றிய சுருக்க வரலாறு. மேற்காசியாவில் அமைந்துள்ள ஈரானானது அதிகாரப்பூர்வமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்று அழைக்கப்படுகிறது.
உலக வரலாற்றில் தொன்மை வாய்ந்த இப்பகுதி வரலாற்று ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பாரசீகம் என்றும் பரவலாக அறியப்படுகிறது. இதன் வடமேற்கே துருக்கியும், மேற்கே ஈராக்கும், வடக்கே அசர்பைஜான், ஆர்மீனியா, காஸ்பியன் கடல், துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளும், கிழக்கே ஆப்கானிஸ்தானும், தென்கிழக்கே பாகிஸ்தானும், தெற்கே ஓமான் குடாவும் பாரசீக வளைகுடாவும் எல்லைகளாக அமைந்துள்ளன. இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 9 கோடியாகும். பெரும்பாலானோர் பாரசீக இனத்தவர்களாவர். இந்நாட்டின் மொத்த பரப்பளவு 16,48,195 சதுர கிலோமீட்டர் ஆகும். மொத்த பரப்பளவு, மக்கள் தொகை என்பவற்றின் அடிப்படையில் ஈரான் உலகளவில் 17வது இடத்தை பெறும் நாடாக விளங்குகிறது. முழுவதும் ஆசியாவில் அமைந்துள்ள நாடுகளில் இது 6வது பெரிய நாடாகும். உலகில் மிகுந்த மலைப்பாங்கான நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். அதிகாரப்பூர்வமாக ஒரு இஸ்லாமிய குடியரசான இது முஸ்லிம்களை பெரும்பான்மையான மக்கள் தொகையாக கொண்டுள்ளது. இந்நாடு 5 பகுதிகளாகவும் 31 மாகாணங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரான் இந்நாட்டின் தேசிய தலைநகரமும் பெரிய நகரமும் வணிக மையமுமாக அமைந்துள்ளது. நாகரீகங்களின் தொட்டிலாக திகழும் ஈரான் தேசத்தில் கற்காலத்தின் பிற்பகுதியில் இருந்தே மனித குடியிருப்புகள் நிலவி வருகின்றன. உலக வரலாற்றின் மிக பழமையான கலாசார பின்னணியை கொண்ட இந்த பிராந்தியத்தில் கற்கால மனிதர்கள் தங்களது வாழ்விடங்களை அமைத்து ஒரு செழுமையான நாகரிகத்துக்கு அடிகோலியுள்ளனர் என்பதை பல்வேறு தொல்பொருள் சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஈரானின் நிலப்பரப்புகள் அனைத்தும் முதலாக ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் அமைப்பாக கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டில் சியாக்ரஸ் மன்னரின் கீழ் மீடியன் பேரரசாக உருவெடுத்தன. இதனைத் தொடர்ந்து மகா சைரஸ் அகாமனிசிய பேரரசை தோற்றுவித்தார். இது பண்டைய உலக வரலாற்றிலேயே நிலப்பரப்பளவிலும் அதிகாரத்திலும் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றாக திகழ்ந்தது. ஈரானின் இந்த நீண்டகால வரலாற்று பாரம்பரியமே அந்நாட்டின் இன்றைய அரசியல் வீரியத்துக்கும் ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கும் மிக முக்கியமான உளவியல் காரணியாக விளங்குகிறது. எழுத்துமுறை, விவசாயம், நகரமயமாக்கல், சமயம் மற்றும் மைய அரசாங்கம் ஆகியவற்றில் தொடக்க கால முன்னேற்றங்கள் சிலவற்றை பண்டைய ஈரான் கண்டுள்ளது. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் ஈரானின் பங்கு மகத்தானது. குறிப்பாக வரி வடிவ எழுத்து முறை, முறையான விவசாய நுட்பங்கள், திட்டமிடப்பட்ட நகரமயமாக்கல், தத்துவார்த்தமான சமய கோட்பாடுகள் மற்றும் வலுவான மைய அரசாங்க நிர்வாகம் ஆகிய துறைகளில் தொடக்க காலத்திலேயே ஈரான் வியக்கத்தக்க முன்னேற்றங்களை கண்டுள்ளது. உலக வரலாற்றில் ஒரு முன்னோடி தேசமாக இத்தகைய நவீன வாழ்வியல் கூறுகளுக்கு பண்டைய ஈரான் அடித்தளமிட்டது. பொது ஆண்டுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய பேரரசின் விரிவாக்கத்தினால் இப்பகுதி வெல்லப்பட்டது. இது ஈரான் இஸ்லாமிய மயமாக்கப்படுவதற்கு முதன்மையான வழிவகுத்தது. அதனைத் தொடர்ந்து வந்த இஸ்லாமிய பொற்காலத்தின் போது ஈரானிய நாகரிகத்தின் ஆக்கக்கூறுகள் உலகளாவிய அளவில் செழித்து வளர்ந்தன. குறிப்பாக இலக்கியம், தத்துவம், கணிதம், மருத்துவம், வானிலை, கலை ஆகிய துறைகளில் ஈரானிய அறிஞர்கள் நிகழ்த்திய சாதனைகள் நவீன அறிவியலின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்தன. அரேபிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த ஈரானிய முஸ்லிம் அரச மரபுகள் பாரசீக மொழிக்கு புத்துயிர் அளித்தன. இவை 11ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரையிலான செல்யூக் மற்றும் மங்கோலிய படையெடுப்புகள் வரை நாட்டை ஆட்சி செய்தன. ஈரானை பூர்வீகமாக கொண்ட சபாவியர் ஓர் ஒன்றிணைந்த ஈரானிய அரசை மீண்டும் நிறுவினர். இவர்கள் பன்னிருவர் ஷியா இஸ்லாமை நாட்டின் அதிகாரப்பூர்வ சமயமாக அறிவித்தனர். 18ஆம் நூற்றாண்டில் அப்சரிய பேரரசின் ஆட்சியின் போது ஈரான் உலகிலேயே ஒரு முன்னணி சக்தியாக திகழ்ந்தது. எனினும் 19ஆம் நூற்றாண்டு வாக்கில் ரஷ்ய பேரரசுடனான சண்டைகளின் வழியாக இது குறிப்பிடத்தக்க அளவிலான நிலப்பரப்புகளை இழந்தது. தொடக்க 20ஆம் நூற்றாண்டானது பாரசீக அரசியலமைப்பு புரட்சியை கண்டது. பஹ்லவி அரச மரபு நிறுவப்பட்டது. எண்ணெய் தொழில்துறையை தேசிய மயமாக்கம் முகமது மொசாத்தேக்கின் முயற்சியானது 1953ஆம் ஆண்டு ஆங்கிலேய அமெரிக்க ஆட்சி கவிழ்ப்புக்கு வழிவகுத்தது. 1979ஆம் ஆண்டு வெடித்த ஈரானிய இஸ்லாமிய புரட்சியின் விளைவாக முடியரசு அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அயத்துல்லா கொமேனி தலைமையில் ஈரான் ஓர் இஸ்லாமிய குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டதுடன் அவர் அந்நாட்டின் முதல் அதி உயர் தலைவராக பொறுப்பேற்றார். ஈரான் அதிகாரப்பூர்வமாக மதகுருமார்களின் மேலாதிக்கம் கொண்ட ஓர் ஒருமுக இஸ்லாமிய குடியரசாக திகழ்கிறது. அந்நாட்டின் அரசியல் சாசனத்தின்படி உச்சநிலை தலைவர் அனைத்து அதிகாரங்களின் மையப்புள்ளியாக இருந்து அரசு முறையை வழிநடத்துகிறார். தெய்வீக இறையாண்மை மற்றும் மக்களாட்சி பண்புகள் ஆகிய இரு கூறுகளும் ஒன்றிணைந்த ஒரு தனித்துவமான அரசியல் நிர்வாக கட்டமைப்பை ஈரான் கொண்டுள்ளது. இறுதி அதிகாரமானது அதி உயர் தலைவரிடமே உள்ளது. தாங்களாக முடிவெடுக்கும் உரிமையை பிறருக்கு அளிக்காத அரசாங்க முறையாக இது உள்ளது.
ஈரான் ஒரு முதன்மையான பிராந்திய சக்தியாகும். இதற்கு இது பெருமளவிலான நிலக்கீழ் எரிமங்களை கையிருப்பாக கொண்டுள்ளதே காரணமாகும். இதில் உலகின் 2வது மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம், உலகின் 3வது மிகப்பெரிய நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் வளங்கள், புவிசார் அரசியல் ரீதியாக இதன் முக்கியமான அமைவிடம், இராணுவ செயலாற்றல், பண்பாட்டு மேலாதிக்கம், பிராந்திய செல்வாக்கு, உலகளாவிய ஷியா இஸ்லாமிய கவன குவியமாக இருத்தல் என்பன முக்கிய காரணங்களாக அமைகின்றன. ஈரானிய பொருளாதாரமானது கொள்வனவு ஆற்றல் சமநிலையின் அடிப்படையில் உலகின் 19வது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது. சர்வதேச அளவில் ஒரு முக்கிய சக்தியாக விளங்கும் ஈரான் ஐக்கிய நாடுகள் அவை, இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு, ஒபெக் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பு ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளது. மேலும் அணிசேரா இயக்கம், ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் பிரிக்ஸ் போன்ற சர்வதேச கூட்டணிகளிலும் ஈரான் ஒரு செயற்பாட்டிலுள்ள உறுப்பு நாடாக தனது பங்களிப்பை வழங்கி வருகிறது. ஈரான் 28 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களுக்கு தாயகமாக உள்ளது. இது உலகிலேயே 10வது அதிக எண்ணிக்கையாகும். கருத்துக்கு எட்டாத கலாசார பாரம்பரியம் அல்லது மனித பொக்கிஷங்கள் என்பதன் அடிப்படையில் 5வது தரநிலையை இது பெறுகிறது. 1872 முதல் 1905 வரையிலான காலகட்டத்தில் கஜர் அரச வம்சத்தினர் வெளிநாடுகளுக்கு பாரிய பொருளாதார சலுகைகளையும் ஏகபோக உரிமைகளையும் வழங்கினர். நாட்டின் வளங்கள் இவ்வாறு அந்நியருக்கு தாரை வார்க்கப்படுவதைக் கண்டு கொதித்தெழுந்த ஈரானிய மக்கள் நிலப்பிரபுத்துவ மற்றும் காலனித்துவ போக்குகளுக்கு எதிராக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தனர். இப்போராட்டங்களின் விளைவாக 1905 வரலாற்று சிறப்புமிக்க பாரசீக அரசியலமைப்பு புரட்சி வெடித்தது. இதன் தொடர்ச்சியாக 1906 ஈரானின் 1வது அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு தேசிய நாடாளுமன்றம் நிறுவப்பட்டது. குறிப்பிடத்தக்க வகையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமியர்களை தவிர சிறுபான்மையினராக வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் ஜோராஸ்டியர்கள் ஆகியோரின் உரிமைகளை அங்கீகரித்ததுடன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்தது. 1909 அரசியலமைப்புவாத படைகள் தலைநகருக்குள் நுழைந்த தெஹ்ரானின் வெற்றி எனும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு அரங்கேறியது. இதனைத் தொடர்ந்து மன்னர் முகமது அலி ஷா அரியணையை விட்டு விலக கட்டாயப்படுத்தப்பட்டார். ஈரானிய வரலாற்றில் சிறிய சர்வாதிகாரம் என்று அழைக்கப்பட்ட இருண்ட காலத்தை இந்நிகழ்வு முடிவுக்கு கொண்டு வந்தது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகிலேயே நவீன அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி ஏற்பட்ட இவ்வகையிலான முதற் புரட்சி இதுவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் பழைய அரசியல் ஒழுங்குமுறை புதிய அமைப்புகளால் மாற்றியமைக்கப்பட்டாலும் அந்நாடு அந்நிய தலையீடுகளில் இருந்து விடுபடவில்லை. 1907 கையெழுத்தான ஆங்கிலேய ரஷ்ய உடன்படிக்கை ஈரானை தங்களுக்குள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்துக் கொண்டது. இதன் விளைவாக ரஷ்ய படைகள் வடக்கு ஈரான் மற்றும் தப்ரீஸ் நகரை ஆக்கிரமித்து பல ஆண்டுகளுக்கு தங்களது இராணுவ கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன. இருப்பினும் இந்த அடக்குமுறைகள் ஈரானிய மக்களின் விடுதலை உணர்வை அடக்கிவிடவில்லை. கஜர் முடியரசின் பலவீனம் மற்றும் அந்நிய படையெடுப்பாளர்களின் ஆதிக்கம் ஆகியவற்றுக்கு எதிராக மிர்சா குர்ஷித் கான் தலைமையில் காட்டு இயக்கம் எனும் ஆயுதமேந்திய கிளர்ச்சி விடைத்தது. காடுகளை தளமாக கொண்டு இயங்கிய இந்த இயக்கம் ஈரானின் இறையாண்மைக்காக போராடிய மிக முக்கியமான மக்கள் கிளர்ச்சியாக வரலாற்றில் பதிவானது. 1ஆம் உலகப் போரின் போது ஈரான் நடுநிலை வகித்த போதிலும் அதன் புவிசார் முக்கியத்துவம் காரணமாக ஒட்டாமான், ரஷ்யா மற்றும் பிரித்தானிய பேரரசுகள் மேற்கு ஈரானை ஆக்கிரமித்தன. இப்பிராந்தியத்தில் இப்பேரரசுகளுக்கு இடையே நிகழ்ந்த பாரசீக படையெடுப்புகள் மற்றும் மோதல்கள் 1921 வரை நீடித்தன. இப்போரினால் ஏற்பட்ட நேரடி பாதிப்புகள் ஒட்டாமானியர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் மற்றும் 1917 முதல் 19 காலகட்டத்தில் செயற்கையாக தூண்டப்பட்ட கடும் பஞ்சம் ஆகியவற்றினால் சுமார் 20 லட்சத்துக்கும் அதிகமான ஈரானியர்கள் உயிரிழந்தனர். குறிப்பாக ஈரானிய அசிரியர்கள் மற்றும் ஈரானிய ஆர்மீனிய கிறிஸ்தவர்கள் ஒட்டாமான் துருப்புக்களால் இலக்கு வைத்து கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை பாதுகாக்க முயன்ற பல ஈரானிய முஸ்லிம்களும் இப்படுகொலையில் கொல்லப்பட்டனர் என்பது வரலாற்றில் மறைக்க முடியாத துயரமாகும். அகா முகமது கானுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கஜர் வம்சத்தினர் நிர்வாக திறமையற்றவர்களாகவே திகழ்ந்தனர். 1ஆம் உலகப் போரின் போதும் அதன் பின்னரும் நிகழ்ந்த அந்நிய ஆக்கிரமிப்புகளை தடுப்பதில் அவர்கள் காட்டிய பலவீனம் நாட்டின் இறையாண்மையை பெரும் கேள்விக்குள்ளாக்கியது. இந்த அரசியல் வெற்றிடத்தை பயன்படுத்திக் கொண்ட பிரித்தானியர்கள் 1921 ஒரு சதி புரட்சியை முன்னெடுத்தனர். இது கஜர் வம்சத்தின் வீழ்ச்சிக்கும் ஈரானில் ஒரு புதிய அதிகார மாற்றத்துக்கும் வழிவகுத்தது. 1927 ஈரானுவ அதிகாரியான ரேசா பஹ்லவி அதிகாரத்தை பெற்றார். பிரதம மந்திரி முடியரசரானார். பஹ்லவி வம்சத்தை நிறுவினார்.
1941 இரண்டாம் உலகப் போரின் போது அனைத்து ஜெர்மனியர்களையும் வெளியேற்றுமாறு ஈரானிடம் பிரித்தானியர் முறையிட்டனர். பஹ்லவி மறுத்தார். எனவே பிரித்தானிய மற்றும் சோவியத் படையினர் ஒரு வெற்றிகரமான திடீர் படையெடுப்பை தொடங்கினர். சோவியத் ஒன்றியத்துக்குள் பொருள் வழங்கும் வழியை இது உறுதி செய்தது. ஜெர்மனிய செல்வாக்கை கட்டுப்படுத்தியது. பஹ்லவி உடனடியாக சரணடைந்தார். நாட்டை விட்டு வெளியேறினார். அவருக்கு பிறகு அவரது மகன் முகமது ரிஷா ஷா பஹ்லவி ஆட்சிக்கு வந்தார். இரண்டாம் உலகப் போரின் போது சோவியத் ஒன்றியத்துக்கு தேவையான ராணுவ மற்றும் அத்தியாவசிய உதவிகளை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தடையின்றி வழங்குவதற்கான ஒரு முக்கிய போக்குவரத்து பாதையாக ஈரான் உருவெடுத்தது. இந்த காலகட்டத்தில் சுமார் 1.2 லட்சம் போலந்து அதிகாரிகளும் ஆயுதமேந்திய படைகளும் ஈரான் வழியாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். 1943 நடைபெற்ற புகழ்பெற்ற தெஹ்ரான் மாநாட்டில் ஈரானின் சுதந்திரம் மற்றும் எல்லைகளின் ஒருமைப்பாட்டை உறுதி செய்யும் தெஹ்ரான் பிரகடனத்தை நேச நாடுகள் வெளியிட்டன. இருப்பினும் போர் முடிந்த பிறகு சோவியத் ஒன்றியம் வடமேற்கு ஈரானில் தனக்கு சார்பான பிரிவினைவாத அரசுகளை நிறுவியது. இது 1946ஆம் ஆண்டில் பெரும் ஈரான் நெருக்கடிக்கு வழிவகுத்ததுடன் பனிப்போரின் தொடக்ககால மோதல்களில் ஒன்றாகவும் அமைந்தது. இறுதியில் ஈரானிய எண்ணெய் வளங்களில் சலுகைகள் வழங்குவதாக அளிக்கப்பட்ட உறுதிமொழியை தொடர்ந்து 1946இல் சோவியத் படைகள் பின்வாங்கின. அதனைத் தொடர்ந்து அங்கு நிலை பெற்றிருந்த சோவியத் சார்பு அரசுகள் அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டு ஈரானின் மத்திய அரசு மீண்டும் அப்பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. 1951இல் முகமது மொசாதெக் ஈரானின் பிரதம மந்திரியாக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாட்டின் எண்ணெய் துறையை தேசியமயமாக்கியதற்கு பிறகு மொசாதெக் மிகவும் பிரபல்யமானார். எண்ணெய் துறையானது முன்னர் அயல் நாட்டவரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இவர் முடியாட்சியை பலவீனமாக்க பணியாற்றினார். 1953ஆம் ஆண்டில் ஈரானிய ஆட்சி கவிழ்ப்பில் இவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த ஆட்சி கவிழ்ப்பு ஓர் ஆங்கிலேய அமெரிக்க ரகசிய நடவடிக்கையாகும். மொசாதேக்கின் நிர்வாகமானது நீக்கப்படுவதற்கு முன்பு சமூக பாதுகாப்பு, நிலச் சீர்திருத்தங்கள் மற்றும் அதிக வரிகள் போன்ற சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியது. இதில் நில வாடகை மீதான வரியின் அறிமுகமும் அடங்கும். இவர் சிறைப்படுத்தப்பட்டார். பிறகு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். அவர் இறக்கும் வரை இவ்வாறான நிலை தொடர்ந்தது. பொதுமக்களின் கோபத்தால் ஏற்படும் அரசியல் பிரச்சனையை தடுப்பதற்காக அவர் அவரது வீட்டிலேயே புதைக்கப்பட்டார். இந்த ஆட்சி கவிழ்ப்பில் தனது பங்காக போராட்டக்காரர்களுக்கு பணம் வழங்கியது மற்றும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கியது உள்ளிட்டவற்றை ஐக்கிய அமெரிக்க அரசாங்கமானது ஒப்புக்கொண்டது. ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு பஹ்லவி ஈரானை மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கச் செய்தார். ஒரு சர்வாதிகார ஆட்சியாளராக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட ஐக்கிய அமெரிக்காவுடன் ஒரு நெருக்கமான உறவு முறையில் இவர் தொடர்ந்தார். பனிப்போரின் போது அமெரிக்க ஆதரவையும் இவர் அதிகமாக சார்ந்திருந்தார். மாட்சிமிக்க அயத்துல்லா ரூகொல்லா குமைனி 1963ஆம் ஆண்டு முதலாக அரசியல் முக்கியத்துவம் பெற்றார். முகமது ரேசா பஹ்லவி மற்றும் அவரது வெள்ளை புரட்சிக்கு எதிரான எதிர்ப்புக்கு கொமேனி தலைமை தாங்கினார். முகமது ரேஷா ஈரானில் இஸ்லாமை அழிக்க முற்படுவதாக அறிவித்ததற்கு பிறகு கொமேனி கைது செய்யப்பட்டார். இதனால் பெரிய கலகங்கள் தொடர்ந்தன. காவலர்களால் 15,000 மக்கள் கொல்லப்பட்டனர். 8 மாத வீட்டுக்காவலுக்கு பிறகு கொமேனி விடுதலை செய்யப்பட்டார். அவர் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்தார். இஸ்ரேலுடனான ஈரானின் ஒத்துழைப்பு மற்றும் இஸ்ரேலுக்கு சார்பான ஒப்பந்தங்கள் அல்லது ஐக்கிய அமெரிக்க அரசாங்க நபர்களுக்கு தூதரக ரீதியான பாதுகாப்பை விரிவாக்கியது ஆகியவற்றை இவர் கண்டித்தார். நவம்பர் 1964இல் கொமேனி மீண்டும் கைது செய்யப்பட்டார், நாடு கடத்தப்பட்டார். இவ்வாறாக 15 ஆண்டுகள் கடந்தன. முகமது ரேசா பஹ்லவி ஈரானின் அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட ஒரு முழுமையான முடியாட்சியை முன்னெடுத்தார். இவரது ஆட்சி காலத்தில் ஈரான் ஐக்கிய அமெரிக்காவுடன் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக நீடித்த மிகவும் நெருக்கமான, அதே சமயம் உள்நாட்டில் பெரும் சர்ச்சைக்குள்ளான ஒரு உறவை பேணியது. தனது சீர்திருத்தங்கள் மூலம் ஈரானை நவீனமயமாக்கியதாகவும் நாட்டை ஒரு மதசார்பற்ற அரசாக மாற்றி அமைத்ததாகவும் அவர் வாதிட்டார். இருப்பினும் அவரது அதிகாரத்துக்கு எதிராக எழும் விமர்சனங்களையும் போராட்டங்களையும் ஒடுக்குவதற்கு சவாக் எனப்படும் கொடூரமான இரகசிய காவல்துறையை பயன்படுத்தினார். இக்காவல்துறையினர் மேற்கொண்ட தன்னிச்சையான கைதுகள், முறையற்ற சிறைவாசங்கள் மற்றும் கொடூரமான சித்திரவதைகள் ஆகியவை பஹ்லவி ஆட்சிக்கு எதிராக மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி உருவாக்க முக்கிய காரணமாகின. 1973ஆம் ஆண்டின் எண்ணெய் நெருக்கடி காரணமாக பொருளாதாரத்தில் அயல்நாட்டு பணங்கள் வெள்ளம் போல் கொண்டுவரப்பட்டன. இது பணவீக்கத்துக்கு காரணமானது. 1974 வாக்கில் ஈரான் இரட்டை இலக்க பணவீக்கத்தை கண்டது. பெரிய நவீனமயமாக்கும் திட்டங்கள் இருந்தபோதும் ஊழலானது பரவலாக இருந்தது. ஒரு பொருளியல் பின்னடைவானது வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரித்தது.
1970களின் தொடக்க காலத்தில் ஏற்பட்ட விரைவான பொருளாதார வளர்ச்சியின் போது கட்டடக்கலை மற்றும் கட்டுமான பணிகளுக்காக ஏராளமான இளைஞர்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்தனர். இருப்பினும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் கணிசமாக அதிகரித்தது. 1970களின் பிற்பகுதியில் பஹ்லவியின் தேர்ந்தெடுக்கப்படாத அரசுக்கு எதிராக இளைஞர்கள் போராடினர். பஹ்லவி மற்றும் கொமேனிக்கு இடையிலான சித்தாந்த மற்றும் அரசியல் முரண்பாடுகள் உச்சத்தில் இருந்தபோது அக்டோபர் 1977இல் ஈரானில் போராட்டங்கள் வெடித்தன. இது ஒரு அரசியல் மாற்றத்துக்கான போராட்டமாக மட்டுமன்றி சமய சார்பின்மை மற்றும் இஸ்லாமிய விழுமியங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியாக உருவெடுத்தது. ஆகஸ்ட் 1978இல் ரெக்ஸ் திரையரங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததும், செப்டம்பர் மாதத்தில் கருப்பு வெள்ளி எனப்படும் கொடூரமான துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்ததும் புரட்சி நெருப்பை நாடு முழுவதும் பரப்பின. தொடர்ச்சியான வேலை நிறுத்தங்களால் நாட்டின் நிர்வாகம் முடங்கிய நிலையில் ஜனவரி 1979இல் பஹ்லவி ஈரானை விட்டு வெளியேறி ஐக்கிய அமெரிக்காவுக்கு தப்பினார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1979இல் நாடு திரும்பிய ஆயத்துல்லா கொமேனியை தலைநகர் தெஹ்ரானில் 10 லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாகமாக வரவேற்றனர். இதன் மூலம் ஈரானில் ஒரு புதிய இஸ்லாமிய அரசாங்கம் நிறுவப்பட்டது. மார்ச் 1979இல் பொது வாக்கெடுப்பை தொடர்ந்து அரசாங்கமானது ஒரு அரசியலமைப்பை உருவாக்க தொடங்கியது. இந்த பொது வாக்கெடுப்பில் 98% வாக்காளர்கள் ஓர் இஸ்லாமிய குடியரசாக ஈரானை மாற்ற ஒப்புதல் அளித்தனர். அயத்துல்லா கொமேனி ஈரானின் அதி உயர் தலைவராக டிசம்பர் 1979 அன்று பதவியேற்றுக் கொண்டார். தன்னுடைய சர்வதேச செல்வாக்கு காரணமாக 1979ஆம் ஆண்டு டைம் பத்திரிகையானது அந்த ஆண்டின் முதன்மையான மனிதனாக இவரை குறிப்பிட்டது. பஹ்லவிக்கு விசுவாசமுடைய அதிகாரிகளை ஒழித்துக் கட்ட கொமேனி ஆணையிட்டதை தொடர்ந்து பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டனர். 1980இல் பண்பாட்டு புரட்சி தொடங்கியதுடன் அனைத்து பல்கலைக்கழகங்களும் மூடப்பட்டன. ஆனால் 1983ஆம் ஆண்டு மீண்டும் அவை திறக்கப்பட்டன. நவம்பர் 1979இல் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்ற முகமது ரேசா ஷா பஹ்லவியை மீண்டும் ஈரானிடம் ஒப்படைக்க ஐக்கிய அமெரிக்கா மறுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈரானிய மாணவர்கள் தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை கைப்பற்றி 53 அமெரிக்கர்களை பிணை கைதிகளாக பிடித்தனர். இந்த நெருக்கடியை தீர்க்கவும் பிணை கைதிகளை விடுவிக்கவும் ஜிம்மி கார்ட்டர் நிர்வாகம் பல்வேறு பேச்சுவார்த்தைகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டது. இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சீர்குலைந்து ஏப்ரல் 1980இல் அமெரிக்கா ஈரானுடனான தனது அதிகாரப்பூர்வ தூதரக உறவுகளை துண்டித்துக் கொண்டது. நீண்ட இழுபறிக்கு பிறகு கார்ட்டர் தனது அதிபர் பதவியின் கடைசி நாளில் கையெழுத்திட்ட அல்ஜியர்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் பிணை கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். 1980இல் முறிந்த அந்த தூதரக உறவு இன்று வரை அதிகாரப்பூர்வமாக மீட்டெடுக்கப்படாமல் இரு நாடுகளின் வெளியுறவு கொள்கையில் ஒரு தீராத முரணாகவே நீடிக்கிறது. 1979இல் ஏற்பட்ட இந்த தூதரக நெருக்கடி ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் ஓர் ஆறாத வடுவை ஏற்படுத்தியது. 4 தசாப்தங்களுக்கு மேலாக நீடிக்கும் இந்த தூதரக உறவு முறிவு இன்று வரை மத்திய கிழக்கின் அரசியல் நிலப்பரப்பை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக உள்ளது. அணுசக்தி ஒப்பந்த சிக்கல்கள், பொருளாதார தடைகள், பிராந்திய ஆதிக்கம் குறித்த மோதல்கள் என அன்று தொடங்கிய அந்த தீர்ப்பு முனை இன்றும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு தீர்க்கப்படாத சவாலாகவே தொடர்கிறது. நன்றி.